வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतिये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 10/6/5126 நாள் 26/9/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வருவிட இருக்கின்றோம். இன்றைய முக்கியமான விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ சாரதா நவராத்திரி 5ஆம் நாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியினுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரியில் 5ஆம் நாள். இந்த 5ஆம் நாளில் தயாகுணம் கொண்ட சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியானவள் மகாலட்சுமி சுரூபமாக அவதாரம் எடுக்கிறாள். இனி வரக்கூடிய இந்த 3 நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்கள். நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ஸ்ரீ சாரதா நவராத்திரி சங்கல்பம் மற்றும் பூஜை வீடியோக்கள் சாரதா நவராத்திரி 2025 என்கின்ற தலைப்பிலே லோகக்ஷேமத்திற்காக அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் சங்கல்பம் தினந்தோறும் செய்யப்பட்டு வீடியோ பதிவானது வெளியிடுகின்றோம். அந்த வீடியோ பதிவினை தாங்கள் அனைவரும் தங்களது கிரகத்திலே தினந்தோறும் மாலை நேரத்தில் 6 மணி அளவில் உங்களது பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக ஒலிக்க வையுங்கள். பூஜையினுடைய அந்த வீடியோவை ஒலிக்க வைத்தீர்களேயானால் தங்களது கிரகத்திலே லலிதா பரமேஸ்வரனுடைய பூஜையானது நடைபெற்ற பலனானது உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் 10/6/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 26/9/2025. காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:05 ஆயனம் தட்சிணாயினி. ருது வருஷ ருதௌ. மாதமானது பத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே. சூரிய பகவானாக கூடியவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக விளைவிடையாகவும் பிறகு ரிஷபக்ஷமாக தேய்வீடையாகவும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீஜ மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளவிடை. திதியானது சதுர்த்தி திதி 5:25 வினாடி காலை 8:15 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய சார்ந்த திதியானது பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஸ்வீஜ மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளவிடை பஞ்சமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ வளவிடை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால்
அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இப்படிதான் செய்ய வேண்டும். இது என்ன புரட்டாசி மாதம் தானே, நீங்கள் என்ன ஐப்பசி மாதத்தில் இருக்கிறவர்களுக்கு போய் செய்ய சொல்கிறல, உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாஸ்தவமான பேச்சு, உங்களுடைய நினைப்பு. ஆனால் வேத தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் அந்த மாதத்தை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இது அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் பொது. சாஸ்திரம் என்பது எல்லா வர்ணக்காரர்களுக்கும் பொது. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒன்று தான். அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் 38 நாழிகை 84 வினாடி, இரவு 9:39 வரை. அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி 5ஆம் நாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு பூஜை. இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ சாரதா நவராத்திரியிலே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாகப்பட்டவள் மகாலட்சுமி சுரூபமாக அவதாரம் எடுக்கின்றாள். மகாலட்சுமி ஆவாகனம். இன்றைய ராகுகாலமானது காலை 10:35 முதல் நண்பகல் 12:05 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:05 முதல் மாலை 4:35 வரை. குளிகை காலமானது காலை 7:35 முதல் 9:05 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:05 முதல் 9:05 வரை. சுக்கிரன், புதன், சந்திரன் ஓரைகள். காலை 10:05 முதல் 10:35 வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 8:19 முதல் பிற்பகல் 2:56 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 2:56 முதல் இரவு 9:39 வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 9:39 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை 4:17 வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4:17 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.